ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொலி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம எவ்வாறு செய்தால் கையாண்டால் இந்த ஆண்மை குறைவு சம்மந்தமாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் நம்ம இதை சரி செய்து ஹவு கெட் ரிட்னு சொல்லுவோம் மாதிரி எவ்வாறு நம்ம அதிலிருந்து மீண்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான காம உணர்வை ஆண்குறி எழுச்சியை அடைய வைக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட ஒரு பதிவு. அது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வீடியோவோ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுற வீடியோவோ கிடையாது. தியரிட்டிக்கலான ஒரு வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் சொல்லப்பட்ட செய்திகள் ரொம்ப ரொம்ப வேல்யூவான செய்திகள். அதனால் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறிய வயதில் வரும்பொழுது ஒரு 18 வயது 20 வயது இளைஞர்களுக்கு நல்ல ஆண்குறி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரியில் இது ஆகிட்டே இருக்கும். நல்லா உங்களுடைய இளமை காலத்தில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரியில் நல்லா ஒரு இதாக இருக்கும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளாக 90 டிகிரி செங்குத்தானதில் தான் ரொம்ப காலம் கொஞ்சம் அளவுக்கு இருக்கும். அதற்கு அப்புறம் பார்த்திங்க கேட்டிங்கன்னா, சும்மா தொங்கி போய் இரத்த ஓட்டம் போவதே நம்மளுக்கு ஒரு உணர்வாகவே தெரியாத ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம சில முயற்சிகளை கையாண்டு நம்ம இது பண்ணி கொடுக்க வைக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளமையான காலகட்டத்தில் இந்த 180 டிகிரி இந்த மாதிரி நேராக நின்று மேல் நோக்கிய ஒரு இதில் இருக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக பெண்ணோட கர்ப்பப்பைக்கு மிக அருகில் அந்த விந்தணுக்களை செலுத்தக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே இருக்கும். இதுதான் கரெக்டான பொசிஷன். சரிங்களா? அது அந்த மாதிரியானதில் நேராக பீச்சு கொண்டு எல்லா விந்துகளும் போய்விடும். ஆனால் நம்ம சின்ன வயசில் செய்த கரப்பழக்கம், கைப்பழக்கம், கூடாத பழக்க வழக்கங்கள் இதனால் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த ஆண்குறி பொசிஷன் 180 டிகிரியிலேருந்து தாண்டி அந்த 90 டிகிரி இந்த மாதிரி வளையாக ஆரம்பிச்சிடும். சிலவங்களுக்கு தொடர்ச்சியாக கைப்பழக்கம் செய்வது மூலமாக இடது கை பக்கம் பண்ணாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு பொசிஷனில் அது வளைய ஆரம்பிச்சிடும். வலது பக்கம் பண்ணாங்கன்னா வலது பக்கம் தொடர்ச்சி பக்கத்து ஆண்குறி கொஞ்சம் கொஞ்சமாக வளைய ஆரம்பிச்சிடும். ஆமாம், இது நம்மளுடைய ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இதில் வரக்கூடியது. அதே நேரம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, வயதான காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடும். முன்பு வயிற்றில் அப்டாமினலில் ஃபேட்டு போட்டு வயிறோட கர்வேச்சர் அதிகரித்து வரதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உடம்போடைய அமைப்பே மாறி போய்க்கிறோம். அதே நேரத்தில் பெல்விக் கேவிட்டியில் அதிகப்படியான அழுத்தம் இந்த மாதிரியான கொடுக்கறதுனாலையும் பெல்விக் ஃப்ளோருடைய பாதி பண்பு இந்த பணிகள் கொஞ்சம் சுணக்கமாக ஆகிவிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறியில் அந்த தசைகளில் மேலும் அழுத்தம் ஏற்பட்டு அது ஒரு இதுக்காகவே அது எழுச்சியின்மையை நாளாக உங்களுக்கு குறைந்து விடும். பட் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ்ஸு, தொழில், பொருளாதாரம், குழந்தைகள் படிப்பு இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இருக்கிறனால இதை நம்ம மறந்துடும். சரிங்களா? இதை நம்ம நினைவு வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் இது பண்ணாகும் பொழுது நம்ம கண்டுக்கிறாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் உறவு பண்ணக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடும். சரிங்களா? எழுச்சி இதாக இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? அந்த ஆசனம் பண்ணுவோமா, அங்கே போய் யோகாவில் இங்கே இது பண்ணுவோமா, உடற்பயிற்சி பண்ணுவோமா, ஜிம்முக்கு போவோமா, அந்த எதுவுமே வேண்டாங்க. நான் சொல்கிற இந்த சிம்பிளான இந்த பயிற்சி இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க. குனிந்து நிமிரக்கூடிய ஒரு பயிற்சி. நல்லா குனிஞ்சு கூடுமான வரைக்கும் உங்களுடைய கட்டை விரல் நுனியை தொடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? ஆமாம், அப்படி இல்லைனாலும் உடனடியாக அது செய்ய முடியலனாலும் படிப்படியாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நம்ம அந்த உடலுடைய இதுகள் வரும் பொழுது நம்ம இந்த
குனிந்து நிமிர்ந்து தொடும் பொழுது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய போஸ்டர் வந்து கொஞ்சம் வந்து கரெக்ஷன் பண்ணப்படும். சரிங்களா? அந்த முதுகு தண்டுவடம் வந்து ரொம்ப வளைஞ்சு அதன் மேலே ரொம்ப வெயிட் ஆகிட்டு நைட் நேரம் பார்த்திங்கன்னா குறுக்கு கடுப்பு, இடுப்பு கடுப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது போக நம்மளுடைய இந்த ஆண்மை குறைவையும் வந்து அது வந்து குறைச்சி இது பண்ணிடும். அப்போ நம்ம அந்த குனிஞ்சு நிமிரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா போஸ்டரில் வந்து கரெக்ட் பண்ணப்பட்டுரும். அதை விட ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம முதுகு தண்டுவடத்து பக்கத்தில் 2 பக்கமும் வந்து சிறுநீரகம் வந்து அதில் வந்து இருக்கும். சிறுநீரகம் வந்து அந்த சோயாஸ் மேஜர், சோயாஸ் மைனர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பிஓஎஸ்ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். பிங்கிறது சைலண்டு, அதனால் சோயாஸ் மேஜர், சோயாஸ் மைனருங்கிற தசைகள் மேலே வந்து பிடித்து காணப்பட்டிருக்கும். அந்த பிடித்து காணப்பட்ட இருக்கிற கிட்னி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இறங்கியும் ஒன்று மேல் நோக்கியும் காணப்படும். அதற்கு மேலே வந்து தலைப்பா வச்ச மாதிரி, தொப்பி வச்ச மாதிரி ஹேட் கிளாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினலின் கிளாண்டு வந்து அது வந்து இருக்கும். அந்த அட்ரினலின் கிளாண்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து தான் எல்லா விதமான சுரப்புகள் வந்து சுரக்க வைக்கும். அதாவது நம்மளுடைய எமர்ஜென்சி காலகட்டத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் அட்ரினலின், அந்த மாதிரி தேள் கடி, பாம்பு கடி, அது மாதிரி மாரடைப்பு சம்மந்தமாக வரும்பொழுது இந்த அட்ரினலின் இன்ஜெக்ஷன் வந்து எமர்ஜென்சியில் போடுவாங்க. அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து இது வந்து இந்த ஹார்மோன் வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதை விட முக்கியமான ஒரு ஹார்மோன் அதில் இருக்குங்க. ஏடிஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் வந்து அதில் இருக்கும். நாளாக அது வந்து சுரக்கிறத வந்து குறைஞ்சி போனதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரை வியாதிகஸ்தர்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நீர் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர்கள் குறைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீர் வந்து அதிகமாக குறைஞ்சிட்டே இருக்கும். அவங்க எல்லோரும் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி பெல்விக் ஃப்ளோரில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, யூரினரி பிளாடர் வந்து இதாக இருக்குது. அது கிடையாதுங்க. இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனுங்கிறது இந்த மேஜரான டாக்டர்கள் வந்து அதை வந்து மறந்துடாங்க. இது வந்து இந்த போஸ்டரில் வந்து வரும்பொழுது வந்து வளைந்து கொண்டு வரும்பொழுது அதனுடைய பணிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறோம், சுரப்பு பணிகள். அதை வந்து நம்ம இந்த குனிந்து நிமிரக்கூடிய பயிற்சி டெய்லி ஒரு 20 டைம் பண்ணி எழுந்திரிச்சா போதுங்க. அப்போ வந்து அந்த போஸ்டர் கரெக்ட் பண்ணப்படும் பொழுது இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் சுரக்கிறது வந்து அதிகரிக்கும். அப்போ வந்து சும்மா அந்த நீராக போயிட்டுருக்குது பார்த்திங்களா, சிலவங்களுக்கு நீர் பிழிஞ்சு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதோடு நீங்கள் சுகர் மாத்திரைகள்லாம் உங்கள் மருத்துவர் செய்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? நம்ம சப்ஜெக்ட் வந்து என்ன, ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டது, அதை வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்க்கும்பொழுது இப்போ ஓரளவு நம்ம பண்ணி இது பண்ணும் பொழுது இந்த சிறுநீரகம் வந்து தனது பணியை வந்து சரியாக செய்வதன் மூலமாக வந்து உடம்பு வந்து அந்த கழிவு சம்மந்தப்பட்ட மேலாண்மையை வந்து சரியாக பார்த்துடும். அதே நேரம் வந்து அந்த ஆண்குறியில் வரக்கூடிய அந்த இது வந்து நல்லா வந்து ஒரு எழுச்சியை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம இது பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள ஃப்ளாட்டஸ், ஃபீசஸ் இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து வெளியாகிறதுக்கு அதிகப்படியான ஒரு இது வந்து காணப்படுது. இதனுடைய பணிகளை வந்து யோகாங்கிற பேரில் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மைக்கு செய்கிறவங்க வந்து தினசரி அட்லீஸ்ட் ஒரு 20 டைம் பண்ணுங்கள். இந்த சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக, சர்க்கரை வியாதிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். ஆண்குறி எழுச்சியின்மை பிரச்சனையும் குறைஞ்சிவிடும். ஆண்குறி கூடுமான வரைக்கும் அந்த 90 பொசிஷனில் வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த காஜல் எக்ஸசைஸ்னால் இருக்குது, பட் அது எல்லாருனாலையும் அடாப்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியாது. இதர் மேபி இந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வேணால் அதை பண்ணலாமே ஒழிய அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் டைமை ஒதுக்க வேண்டியதில்லை. பாத்ரூமில் குளிக்க போகிறீங்கள, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 டைம்ஸ் குனிஞ்சு நிமிர்ந்து காலை தொட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் போதும். இது ஆண்கள் தான் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க, எல்லாருமே பண்ணலாம். இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனுடைய பணிகள் வந்து மிகப்பெரிய பணிகளை வந்து பண்ணி கொண்டு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அட்ரினலினும் இதாகிட்டு வந்துட்டுருக்கோம். சிலவங்க சொல்லுவாங்க, மெத்த படித்த மேதைகள்லாம் சொல்லுவாங்க, அது வந்து உள்ளக்கே இருக்கிறதுனால தெரியாதுன்னு. நல்லா நேராக இருக்கிற இடத்துல ஒரு பல்ப்பு மாட்டியிருக்கிய, சரிங்களா? அல்லது வந்து ஒரு இதில் வந்து இது மாட்டியிருக்கிய, நாளாக பெண்ட் ஆகிட்டே போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே இதாகிட்டு ஒரு மூலையை
அந்த பணிகளும் வந்து குறைந்து போக ஆரம்பிச்சுக்கிறோம். சரிங்களா? எல்லாரும் நம்ம வந்து சிறுநீரகத்தை வந்து எண்டு ஸ்டேஜில் தான் பார்ப்பாங்களே ஒழிய ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த வந்து நம்ம குனிந்து நிமிரக்கூடிய பயிற்சிகள் செய்தாலே போதும். ஒரு வாட்டர் டேங்கோ ஏதோ ஒன்று தலைமையில் தூக்கி வச்சுருக்காங்க, அளவா தண்ணி பானை இது பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டான பொசிஷனில் கொண்டு போனால் தான் நீங்கள் வீடு போய் சேரலாம். கொஞ்சம் மாறி கீறி போச்சுன்னா என்ன, பானையும் கீழே விழுந்து தண்ணி உங்கள் மேலே கொட்டிடும். அது மாதிரி தான் நம்ம உள்ளுறுப்புகள் வந்து நம்ம வந்து சரியாக இது பண்ண வேண்டும். நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி விலங்குகள்லாம் அது ஆகுதா சார்னு கேட்கலாம். விலங்குகள் வந்து அது கரெக்டான எக்ஸாக்ட் பொசிஷனில் வந்து காணப்படும். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மனிதர்களை காட்டிலும் இந்த சுரப்பி வந்து பெரிதாக காணப்படும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான ஒரு இது, பெரிதாக காணப்படும். ஆனால் மனிதன் எழுந்து நடக்கும் பொழுது, எழுந்து நிற்க ஆரம்பிக்கும் பொழுது பெல்விக் கேவிட்டில் அதிகப்படியான ஒரு இதுவும், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டு தனது அளவை சுருங்கிய சுரப்பிகளையும் முக்கிய இடத்தை வந்து வைக்கிறது வந்து இந்த அட்ரினலின் கிளாண்ட். இந்த அட்ரினலின் கிளாண்டோட இதில் வரும்பொழுது தான் விலங்குகளாக இந்த மாதிரி சுகர் இருந்தாலும் இவ்வளவா யூரின் போயிட்டுருக்கு. ஆமாம், அதே நேரம் வேறு விலங்குகளுக்கு இதாக இருந்தாலும் இந்த மாதிரியா போயிட்டுருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எழுந்து நின்று நடந்ததுனால அவங்க பரிணாமத்துடைய வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது, பரிணாமத்தோட சாபக்கேடு. அதுதான் இதில் வந்து வரக்கூடிய ஒரு இது. சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து இந்த குனிந்து நிமிரக்கூடிய பயிற்சிகள் இதை வந்து ரெகுலராக பண்ணி இருந்தாலே போதும். இந்த பிரச்சனையை மட்டும் இல்லை, ஆண்குறி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து ஒரு தீர்வு காணலாம். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.